ஹாய் டால்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஜெமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ எதுவும் இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில் போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் லில்லியும் உங்கள் புக்ஸ் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. காலேஜ் டைம் முடிஞ்சு. லில்லி, இன்றைக்கி அங்கிள் தானே வருவார்? இல்லடி, இன்றைக்கி எங்கள் அப்பா வரல. ஏன், என்னாச்சு உங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ வேலை விஷயமாக போகிறான், அதனால் வரல. ஓ, இப்போ இன்றைக்கி சாக்லேட் கிடையாதா? ஆமாம். அப்போ நீ வா, என் கூட போயிடலாம் பஸ்ஸில். இல்லடி, இன்றைக்கி எங்கள் அண்ணன் வருவான். அண்ணனா? உனக்கு அண்ணன்லாம் இருக்காடி? ஏன்டி, எனக்கு அண்ணன் இருக்கிறது உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி விட, இன்றைக்கி அந்த நாய் வரும், அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரி. அப்படின்ட்டு நீங்களும் புக்ஸ் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. நீங்களும் 15 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அவங்க அண்ணா வரக்கு. ஆனால் அவங்க அண்ணா வந்திருக்கவே மாட்டார். லில்லி, எப்படி உங்கள் அண்ணா வருவார்? அது தாண்டி தெரில, வீட்டில் தண்டமாக தாண்டி இருக்கான், இதுக்கும் வரமாட்டான் பாரு அப்படின்னு அவங்க அண்ணாவை கரைச்சி கொட்டிகிட்ருக்கா. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிருப்பீங்க. இதுவே அங்கிளாக இருந்திருந்தால் என்னத்துக்கு வந்து போயிருக்கலாம். லில்லி, நானும் போட்டேன். தனியாக இப்போ தாண்டி ஒன்று நிற்க சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீ, வந்துடுவான் இப்போது அப்படின்னு அவ்வளோ கால் ட்ரை பண்ணிருப்பா. அப்போ தூரத்தில் ஒரு பைக்கு வேகமாக வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துவாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிம்மின் தான். ஜிம்மின் அப்படியே ஸ்டைலாக ஹெல்மெட்டை கழட்டுவான். ஏது உனக்கு வரக்கு எவ்வளோ நேரமா ஜிமின்? நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? சரிடி, கத்தாத, ஏது அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே லில்லியா ஒரு பைக்கில் ஏறி போய் உட்காந்துப்பா. நீங்கள் ஜிமினே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தவொடனே ஜிமினை பிடிச்சிருக்கும். ஜிமினை அன்றைக்கின்ட்டு அவ்வளோ அழகா ஒரு ஒயிட் ஷர்ட், அதுக்கேற்ற கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி போட்டு அழகாக இருந்திருப்பா அன்றைக்கின்னு. நீங்கள் அவனை ஏதோ கண் எடுக்காமல் பார்ப்பீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்ப்பான். பார்த்தா அப்படியே அவன் ஐப்ரோஸை ரேஸ் பண்ணி கண்ணடிப்பான். நீங்கள் அப்படியே ஷாக்கா, என்ன பண்ண இப்போ அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போ லில்லி, வயன், நீ போய் கூடி, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. பரவாயில்லடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்ப்பீங்க. ஜிமின் அங்கே ஹெல்மெட் போட்டுட்ருப்பான். அப்போது நீங்கள், லில்லி சரி பாய், பார்த்து போவயன். சரிடி அப்படின்னு நீங்களும் பஸ் ஸ்டாண்ட் போயிருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் அவன் என்ன அவ்வளோ அழகாக இருக்கான். பையன், ஏன்னா நீ இப்படிலாம் யோசிக்கிற, அதெல்லாம் தப்பு அப்படின்னு உங்கள் மண்டையில் நீங்களே அடிச்சுப்பீங்க. இந்த நாள் வரைக்கும் எந்த பையனும் நான் பார்த்து இப்படி இம்ப்ரெஸ் ஆனதில்லை. ஆனால் அவன் அழகாக இருக்கான், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் ஒரு நேம்லாம் சர்ச் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் எந்த பேருமே பிடிக்கல உங்களுக்கு. எந்த பேருமே நல்லா இல்லை, ஒரு பையனுக்கு வைக்கிற மாதிரி பேர் கூடவா இல்லை அப்படின்ட்டு நீங்களும் கேல்குலேஷன்லாம் நோட்டில் எடுத்து போட்டுட்ருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரினோ, நல்லா இருக்கே ரினோ. இனிமேல் அவன் பேர் ரினோ தான், ஆனால் அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, லில்லி இருக்கல, ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு லில்லிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஹலோ சொல்லுவேன். லில்லி சாப்பிட்டியா? என்னடி புதுசாக ஃபோன் பண்ணியிருக்க, புதுசாக சாப்பிட்டியான்னு கேட்குறேன். சும்மா தாண்டி, சும்மா சாப்பிட்டேன். நீ? நான் சாப்பிட்டேனே. அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்களா? நீ கேட்குறது சரியில்லையே வயன். நான் வீட்டில் இருக்கவங்கன்னா அங்கிள் ஆன்ட்டி அவங்கள கேட்டேன்டி. எல்லோரும் சாப்பிட்டாங்க. உங்கள் நாய்க்குட்டி பேர் என்ன? என்கிட்ட தான் நாய்க்குட்டியே இல்லையே. இப்போ எதுக்கு நீ இப்படி இது பண்ணுற? சொல்லு. என்ன, நான் உன் ஃப்ரெண்டு, சொல்லு. அதுவா, உங்கள் அண்ணா பேர் என்ன? எங்கள் அண்ணன் பேரா? ஜிமின். சரி சரி, ஏன் கேட்க? அதுவா, ஒன்றும் இல்லை. என்ன, எங்கள் அண்ணன் மேலே உனக்கு க்ரஷ்ஷா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் இன்றைக்கி உன்னை பார்த்தேனே, நீ அவனை எப்படி பார்த்தேன்னு. ரொம்ப வலிஞ்ச மாதிரி இருந்ததாடி, பெருசாக இல்லை. என்ன க்ரஷ்ஷா? ஆமாடி. சூப்பர் சூப்பர், நீ எனக்கு அண்ணியாக வந்தால் எனக்கு ஓகே. க்ரஷ்ஷு தாண்டி, மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி, நம்புகிறேன். அப்புறம் சொல்லு. நான் உங்கள் அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன்டி. பேரா? என்ன பேர்? அதுவா, எனக்கு தெரியும், நாய் பேர் தானே, அந்த நாய்க்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். லில்லி அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணுறான். அப்போ நீங்கள், லில்லி பாவம்டி. ஓ பாவம், ஓகேடி ஓகே. சரி சொல்லு, என்ன பேர்? அதுவா, ரினோ. ரினோவா? என்ன கருமண்டி இது? ஏன்டி, நல்லா இல்லையா? நல்லாவே இல்லை. ஐயா நல்லா தான் இருக்கு, நீ மூடு. ரினோ நல்லாவே இல்லை என் மூடு, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சா போதும். ஓ இப்போல்லாம் அப்படி இல்லை,
சரி இப்போ உனக்கு என்ன அதான் பேர் தெரிஞ்சிச்சு, கட் பண்ணு. வைக்கிறேன் பாய் அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்படியே தான் 2 days போய்டும். லில்லியை ஜிமின் தான் வந்து கூப்பிட்டு விடுறதும் இருக்கும். நீங்கள் அப்படியே ஜிமினை நல்லா சைட் எடுப்பீங்க. இப்போது சண்டே நீங்கள் பக்கத்தால் இருக்க ஒரு சாக்லேட் ஷாப்புக்கு போயிருப்பீங்க. என்ன இது நம்ம கேட்ட சாக்லேட்டே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சாக்லேட் இதை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் திரும்பும்போது ஜிமின் தான் அவங்க பின்னாடி நிற்பான், லைக் க்ளோஸாக. நீங்கள் அப்படியே முன்னாடி வந்த சாக்லேட் பின்னால் இருக்க அந்த அந்த பெட்டி இருக்குள்ள பின்னால் சாக்லேட்டில் வச்சுருப்பாங்க, அது மேலே போய் மோதிடுவீங்க. ஜிங்லி, நீ அந்த எருமையோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். உன் பேர் என்ன? பேர் என்ன? அந்த மாடு பற்றியா இவ்வளோ நாளாக இவ்வளோ அழகான ஃப்ரெண்டு என் கண்ணு முன்னாடி காட்டாமல் வச்சுருக்கா? ஆமாடி, பாரு, இவ்வளோ நாளாக என்கிட்ட காமிக்கவே இல்லை. இப்படி ஃப்ரெண்ட் இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்ல. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? சும்மா ஃப்ளர்ட் பண்ணேன். ஓ சரி, என்ன இந்த பக்கம்? அது சாக்லேட் வாங்க. உனக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ட்டு உங்கள்கிட்ட க்ளோஸாக தான். பிடிக்கும் ரொம்ப. என்ன சாக்லேட் பிடிக்கும்? என்ன சாக்லேட் பிடிக்கும்? எல்லா சாக்லேட்டும் பிடிக்கும். இப்போ எதுக்கடி நான் உனக்கு கற்பழிக்கிற மாதிரி பேசுகிறேன்? நார்மலாக பேசு அப்படின்ட்டு அவன் உங்களை விட்டு தள்ளிப்பான். என்ன சாக்லேட் பிடிக்கும்? எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அப்போது அதில் 2 சாக்லேட் வாங்கு. வாங்க சொல்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். நீங்களும் 2 டைரி மில்க் வாம்பிங்க, வாங்கிட்டு திரும்புவீங்க. ஓகே, ரொம்ப நன்றி அப்படின்னு சாக்லேட் பிடிங்கிடுவான். ஆனால் அது நான் பே பண்ணேன். அதில் என்னடி, நீ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அப்போது எனக்கும் அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஐயோ சாமி, ஜிம்மின் என்னை தங்கச்சி மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வேண்டுவீங்க. நீ எனக்கு தங்கச்சி இல்லை, நீ வேணாம், தங்கச்சி லிஸ்ட்டில் ஒன்று வைக்க வேணாம். அப்போது நீ என்னை என்ன வேணும்? ஒன்றும் வேணாம், என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அதுவே பெருசு தான். அப்போ நீ எனக்கு இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுவான். நீங்கள் அப்படியே நான் பார்ப்பீங்க. அப்பா நல்ல வேலை தங்கச்சின்னு சொல்ல, பரவாயில்ல, ஒரு சாக்லேட் தானே, இவனுக்காக எத்தனை சாக்லேட் கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இன்னும் குட்டி அப்படின்னு நீங்கள் அவனை கொஞ்சம் வைங்க. இப்படியே தான் டேஸ் போகும். கொஞ்சம் நீங்கள் அவனை பார்க்கறதும் அவனை உங்களை பார்த்து சைட் எடுக்கிறதும் இப்படி. அப்போது ஒரு ஃபைன் சண்டே நீங்கள் போய் வீட்டில் காலிங் பெல் அடிச்சிட்ருப்பீங்க. இன்னும் கதவை திறக்க மாட்டான். அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களும் ஒரு பொண்ணு கதவை திறப்பா. நீ ஏடி இங்கே பண்ணுற லில்லி அப்படின்ட்டு அவளை போய் ஹக் பண்ணுறீங்க. இங்கடி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? முந்தா நேற்று தானடி பார்த்தேன். முந்தா நேற்றுடி அது, இது சண்டேயில் உன்னை மிஸ் பண்ண ரொம்ப. என் வீட்டுக்கெலாம் வான்னு கூப்பிட்ட கூட வர மாட்டேடி. இப்போ வர வேணாங்கிறேன் வரேன். என்னடி வந்தவங்கள வாசலில் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளவா வயன் அப்படின்னு அவளும் உங்களை உள்ள கூப்பிட்றா. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே உள்ள வருவீங்க. இல்லையே அவங்க அம்மா வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. நீ வயன் தானம்மா? ஆமாம்மா அப்படின்னு நீங்கள் போய் நல்ல பிள்ளையாட்டி அவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வைப்பீங்க. நல்ல பிள்ளை வாம்மா உட்காரு. லில்லி நீ வரதான் சொல்லவே இல்லையே. லில்லி அப்போ அவள் வரது எனக்கே சொல்லலை. என்ன லில்லி ஆண்டி, அதை நான் சொன்னேன், அவள் மறந்துருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு இதே வேலை தான், எல்லாத்தையும் மறக்க வேண்டியது அப்படின்னு அவங்க அம்மாவை அவளை திட்டிகிட்டு உள்ளே போவாங்க. அப்போ மேலே சவுண்டு கேட்கும். ஜிமினும் அவங்க அப்பாவும் ஜிமினும் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நான் இன்னைக்கு கேட்கன்னு சொல்கிறேன்ல, நானும் வேலை தேடித்தானே பார்க்கேன், எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணுவேன்? அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்டா. நீ ஏதோ கடமைக்கேன்னு போகிற, அதான் வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு இங்கே ஜிமினும் அவங்க அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு அது நல்லா கேட்குது. நீங்கள் மேலே பார்த்துட்டு லில்லியை பார்ப்பீங்க. எப்போ நடக்கிறது தான் விட்டுரு அப்படின்னு லில்லி சொல்லுவா. அப்போ ஜிமின் அவங்க அப்போ மேலெல்லாம் கத்திட்டு கீழே அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. வாயாடி அங்கிள் அப்படின்னு நீங்கள் நினச்சி நிற்பீங்க. என்ன எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க? அதுவா லில்லி சொல்லையா? நான் வரேன்னு சொன்னேன். ஓ சரி உட்காரு. உனக்கு பிடிக்குமே, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நீங்களும் உட்காருவீங்க. இங்கே லில்லியும் அவங்க அம்மா ஜூஸ் தான் உங்களுக்கு போட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே லில்லியும் உங்கள் பக்கத்தால் தான் உட்காந்துருப்பா. நீ பேசாமல் தலைமை எங்கள் வீட்டுக்கு வரையா அப்படின்னு லில்லி கேட்பா. ஏன்? இல்லடி, இந்த மாதிரி யாராவது சொந்தம் தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னா வீட்டில் எங்கள் அம்மா தூக்கி ஒழிச்சு வச்சிடுறாங்க. நீ தினமும் வந்தால் நான் இந்த மாதிரி திம்பல. திங்கிறதுக்குன்னு அழியாத. நீங்கள் மூடுங்க வயன், நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்று பார்க்க தாண்டி வந்தேன். சரி நம்பிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ ரூமுக்கு போகலாம். நீங்கள் இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு அப்போ லில்லி அவங்க அம்மா வருவாங்க. என்னம்மா? அம்மா லில்லி
அவள் ரூம் தான் மேலே போயிருப்பாள், நீ போய் பாரு. ம் சரிங்கம்மா. அப்படின்னு நீங்களும் போவீங்க. நீங்கள் லில்லி ரூமுக்கு தான் போகலான்ட்டு போவீங்க. ஆனால் அங்கே 2 ரூம் இருக்கும். உங்களுக்கு எது லில்லி ரூமுன்னே தெரில. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸாக நின்றுருப்பீங்க. அப்போ ரூமில் பாட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த பாட்டு லில்லிக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்போ கண்டிப்பாக இதாக வரும் அப்படின்னு நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போவீங்க. அது நல்லா பெரிய ரூமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்த்துட்ருப்பீங்க. அங்கங்கே பொண்ணுங்க ஃபோட்டோலாம் ஒட்டி இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் இப்படி திரும்பி தான் சுற்றி பார்த்துட்ருப்பீங்க. அப்போ உங்கள் கையை யாரோ பிடிச்சி இழுத்து உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கார்னரில் தள்ளிடுறாங்க. யாராவது அப்படின்னு நீங்கள் பார்த்தா அது ஜிமின் தான். ஏய், நீ அடி ஏன் ரூமில் பண்ணுற? இது உங்கள் ரூமா? லில்லி ரூம் இல்லையா? இல்லை, அவரும் பக்கத்து ரூம். ஓ, ஆனால் இந்த பாட்டு லில்லி தானே கேட்பாங்க. ஏன் இந்த உலகத்துலேயே இந்த பாட்டு அவன் மட்டும்தான் கேட்பாளா? நாங்களா கேட்கக்கூடாதா? ஓ, சாரிங்க, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் போகலான்ட்டு போகும்போது ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி உங்ககிட்ட திரும்ப க்ளோஸ் ஆகலாம். அப்போ ஜிமின், ஏய் என்னடி நீ என்னை சைட் அடிக்கிறியா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் லவ் பண்ணுறியா? இல்லை இல்லை இல்லை. என்ன இல்லை 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 சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, நான் உங்களை அப்படிலாம் பார்க்கல. நிஜமாவா? நிஜமா நிஜமா நிஜமா? சரி போ. போடி போ அப்படின்னு அவனும் உங்களை போக சொல்லுவான். நீங்களும் எதாவது சக்குன்னு கொடுக்கணுன்னு லில்லி ரூமுக்கு ஓடிடுவீங்க. இதெல்லாம் போய் லில்லிக்கிட்ட சொல்லுவீங்க. அவன் உன்னை கிண்டல் பண்ணுறான்டி. இருந்தாலும் அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டது போல். அப்போ லில்லி உங்ககிட்ட வந்துட்டு, எங்கள் அண்ணன் நான் லவ் பண்ணுறியா நீ? அப்போ நீங்கள் அவளை பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் க்ரஷ்ன்னு சொன்னேன், நான் விட்டுட்டேன். அப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அடி சொல்லு, லவ் பண்ணுறியா அவனை நீ? தெரியலடி. என்னடி பேச நீ? அவனுக்கு வேணாம். ஏன்டி? அவன் ப்ளே பாய்டி. அதனால என்ன, நான் அவனை திருத்துருவேன். கிழிப்பீங்க. இப்படி தான் ஊருக்கு ஒவ்வொருத்து கிளம்பிருப்பீங்களா? அவனை நான் திருத்தேன்னு. நீ அவன் தங்கச்சி லில்லி, நீ ஏன் இப்படி பேச? ஆமாம், சூப்பர், நீ ஏதோ பண்ணு, ஆனால் நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு லில்லி சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் அவளை ஹக் பண்ணுறீங்க. என் கூட எப்போவுமே நீ தான் லில்லி, போதும், ரொம்ப நைஸ், பிடிக்காதடி. அப்புறம் உன் ஆள்கிட்ட பேசினியா? வாயை மூடு, எங்கள் அண்ணனுக்குன்னு தெரிஞ்சு என்னை கொன்றுவான். சரி விடு, அதான் அண்ணி நான் இருக்கேன், நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். அப்போ லில்லி உங்களை பார்த்துட்டு, நீ மட்டும் எனக்கு அண்ணியாக வந்துட்டுன்னு எனக்கு அதுவே போதும். இருந்தாலும் அவன் அதெல்லாம் பேசாது லில்லி, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் அவளை ஹக் பண்ணுவீங்க. இப்படி தான் டேஸ் போகும் கொஞ்சம். இப்போது ஜிமினுக்கும் லில்லி மேலே சந்தேகம் வந்திருக்கும். லில்லி அதையோ லவ் பண்ணுறா அப்படின்னு. ஜிமின் உங்களை கூப்பிட்டுலாம் சொல்லுவான். அவள் எதையோ லவ் பண்ணுறாள் அப்படின்னு உங்கள் வீட்டில் கேட்பான். நீங்கள் இல்லை, அவள் யாரையும் லவ் பண்ணல அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அதனால் அவனுக்கு சந்தேகமாக இருக்கும். அவன் லில்லி யாரையுமே லவ் பண்ணல, ஜிமினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை தான் லவ் பண்ணுவாள். இப்போ ஃபைன் டே, லில்லியும் ஜங்குக்கும் நின்று அவங்க வீட்டுக்கு கீழே பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் லில்லியோட ஆள் ஜங்குக்கு தான். ஓகே, லில்லியும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஜிமின் பின்னால் லில்லிக்கு பின்னால் தான் நிற்பான். ஆனால் லில்லிக்கு தெரியல. அவன் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கிறது ஜிமினை பார்த்துருவான். சரி அவங்க பேசி முடிக்கட்டும் அப்படின்னு ஜிமின் அவங்க நின்றுருப்பான். அப்போது லில்லி நல்லா பேசிட்டு திரும்புவா. ஜிமின் வில்லன் சிரிப்பில் லில்லியை பார்த்துட்ருப்பான். அப்போது லில்லி, இவன் என்ன இங்கே பண்ணுறான்? பார்த்துருப்பானோ? மேடம் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜிமின், சும்மா ஜிமின், சும்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? நான் யார்கிட்ட பேசலையே. அப்படியா? தள்ளு பார்ப்போம். இல்லை ஜிமின் வேணாம், தள்ளுடி அப்படின்னு அவன் லில்லியை தள்ளி விட்டு பார்த்தா ஜங்குக்கு, மச்சா, ஓ நம்ம ஜங்குக்கு, அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஜிமின் வெள்ளத்தனமாக கேட்கலாம். இங்கே லில்லிக்கு உசுதில்லை, ஜங்குக்கு உசுதில்லை. அப்போ லில்லி, ஜிமின் ப்ளீஸ் அம்மாட்ட மட்டும் சொல்லிடாது, அம்மாட்ட சொன்னா முடிச்சிடும், ப்ளீஸ் ஜிமின். ஐயோ இல்லை, நீ அப்படி நினச்சிட்டல, நான் அம்மாட்டெலாம் சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ தான் இவங்க என்னத்துக்கு உசுறது, எனக்கு தெரியும்டி என் மச்சானை பற்றி, அவன் சொல்ல மாட்டான்டி. அப்பாட்ட சொல்லுவேன், இங்கே லில்லிக்கு உசுதே இல்லை. ஜிமின் இப்போலாம் பண்ணாது ஜிமின், கண்டிப்பாக உங்கள் அப்பங்கிட்ட சொல்லுவேன்டி. உங்கள் அப்பா எப்போவுமே என்ன தானே குறை சொல்லுவான், இப்போ போய் உன் பொண்ணு பண்ணுற லட்சணத்தை பாருன்னு நான் சொல்லப்போறேன் அப்படின்னு அவன் திரும்பலாம். அப்போ நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நீ என் ஃப்ரெண்டு ஒய்னா சைட் அடிக்கிறதில்ல, அதை சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டு ஒய்னா நான் எப்படி சைட் அடித்தேன்? நடிக்காத ஜிமின், எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ அவளை சைட் அடிக்கிறது, அவகிட்ட ஃப்ளோட் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரியும். ஓ சரி, போய் சொல்லிக்கோ, எனக்கு என்ன வந்தது, நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
அப்பாவுக்கு ஒயினா ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக அப்பா ஒயின்னு சொல்ல மாட்டார், உன்னை தான் அடிப்பார். அப்போ ஜிமினுக்கு இங்கே ஏய் சரி சரி நான் சொல்ல நீ சொல்லாத அப்படிவா என் மடிக்கு அப்படின்னு இங்கே லில்லி வீட்டுக்குள்ளே ஓடிடுவா, ஜங்குக்கும் போயிடுவா. அப்போ ஜிமின் இவளை மாட்டி விடலான்னு நினச்சா ஓடிட்டாளே, ட்ரீ சிக்காமல் போவ அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போது இப்படி தான் டேஸ் போகும். நீங்கள் ஜிம்மினை பார்க்கறதுக்குனே தினமும் ஈவினிங் ஜிம்மி வீட்டுக்கு போயிடுவீங்க, லில்லியை பார்க்குறேன்னு போய் தான் அவங்க வீட்டுக்கு போவீங்க. இப்படியே தான் நீங்கள் அப்படியே சரி ஓகே நம்ம ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிடலான்ட்டு நீங்களும் ரோஸ்லாம் வாங்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது உங்களுக்கு பயமாகிடும் எங்கே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிடுவானோ அப்படின்னு. அதனாலே சொல்லாமல் வந்திருப்பீங்க. இப்போ ஒன் ஃபைன் டே மழை பெஞ்சிட்ருக்கு, நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க, ரொம்ப மழை பெய்யுதுன்ட்டு ஒரு இடம் இருக்குது, அது வந்துட்டு மழை ஒதுங்க மாதிரி அது. நீங்கள் அங்கே போய் நின்றுருப்பீங்க. அங்கே நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் நின்றுருப்பாங்க, கொஞ்சம் பேர் மழை நின்று பார்த்துட்ருப்பீங்க. அப்போது பைக்கில் இருந்து ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து அங்கே நின்றுருப்பான். அது வேலையாக இல்லை, ஜிமின் தான். நீங்கள் ஜிமினை பார்த்துருக்க மாட்டீங்க, ஜிமின் தான் உங்களை பார்த்துருப்பான். ஏ ஒயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் யார் தான் நம்மளை கூப்பிட்றதுன்னு திரும்பி பார்த்தா ஜிமின் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் போவீங்க. இங்கே ரெடி பண்ணிருக்க, மணி 8, நீ இன்னும் வீட்டுக்கு போகல. நான் வெளியே வந்தேனா மழை வந்துச்சு, நீங்கள் வந்து நின்ட்டேன். ஓ நீ வீட்டுக்கு போகலையா? இப்போ தான் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது மழை வந்துடுச்சு, அதான் போகல. ஓ சரி மழை நிற்கிற வரைக்கும் இங்கே நில்லு, அப்போ போய்க்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் சரி அங்கே தான் நின்றுப்பாங்க. அப்படியே மழை நிற்கிற மாதிரியே இல்லை, மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இங்கே நின்றுருந்தவங்களும் கொஞ்சம் பேர் மழை நிற்காது போல் அப்படின்னு அப்படியே மழையில் நனைஞ்சு போகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு நின்றுருப்பீங்க. ஜிமின் உங்களை பார்ப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு செயின் போட்டிருப்பான், அந்த செயினை பார்த்துட்ருப்பீங்க, ஒரு பட்டர்ஃப்ளை செயின். நீங்கள் அதை தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ ஜிமின் உங்கள் காதுகிட்ட ஓய் என்னடி அந்த பொண்ணை முழுங்குற மாதிரி பார்க்குற? அந்த பொண்ணை என்ன பார்க்கல, வேறு என்ன பார்த்து? அவள் போட்டிருக்காள பட்டர்ஃப்ளை செயின், அது நல்லா இருக்குல்ல? அப்போ ஜிமினா அந்த பொண்ணோட கழுத்தை பார்க்கலாம். நல்லாயிருக்கு, எனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அந்த செயின் நல்லா இருக்கே, சரி அந்த மாதிரி வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் திருடி தட்டா? வேணாம் அப்பெல்லாம் பண்ணிடாது ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜிமினை சுற்றிட்டு நின்றுவான். அப்படியே மழை நிற்கல, எல்லாமே போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் குழந்தைங்க அந்த மாதிரி தான் நின்றுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு உட்கார இடம் கிடச்சிருக்குன்னு நீங்களும் போய் உட்காந்துருப்பீங்க. பக்கத்தாலே ஜிம்னு உட்காந்துட்ருப்பான். நீங்கள் அப்படியே வெளியே பார்ப்பீங்க. உங்கள் மனசு ஏன் தெரியாது, ஒயன் பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? ஒயன் நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம், இப்படியே எவ்வளோ நாள் தான் ஓட்டுறது, பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி யோசிச்சுட்ருப்பீங்க. ஜிமின் அது எதுவுமே இல்லாமல் மழையை தான் பார்த்துட்ருப்பான். அப்போ நீங்கள் ஜிமின் என்ன ஜிமின் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது சொல்கிறீ. அது நீ ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. அப்போ ஜிமின் உங்களை பார்ப்பான், ஒன்றுமே சொல்ல, எந்த ரியாக்ஷனுமே இல்லை அவன் ஃபேஸில். எனக்கு எப்போதுலேருந்து தெரியல, பட் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உட்காண்ட்ருந்துருப்பான், அவன் எந்திச்சு நின்று பார்ப்பான். ஜிமின் என்ன ஒன்றுமே சொல்ல, என்ன உன்னை அப்படி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். அங்கே யாருமே இல்லை, நீங்களும் ஜிமின் மட்டும்தான் இருப்பீங்க. புரியல, அதான் சொன்னல நான் உன்னை அப்படி பார்க்கல. ஐம் சாரி வயன், உன்னை அந்த மாதிரி நான் என்றைக்குமே பார்த்ததில்ல. மேபி உன்கிட்ட நான் ஃப்ளோட் பண்ணுறேன்ல, அதனால நீ அப்படி நினச்சிருப்ப போல். அப்போ நீங்கள் அவனே தான் பார்ப்பீங்க. அப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்ற இல்லடி, நான் உன்னை அப்படி நினச்சே பார்க்கல. நீ என் லவ்வராக செட் ஆகுது, நீ வேறு நான் வேறு, கண்டிப்பாக என் டைப் நீ இல்லை அப்படின்னு அவன் உங்களை சொல்கிறான். அவன் இது தவிர என்ன சொல்லியிருந்தாலுமே நீங்கள் அவனை மன்னிச்சிருக்கலான்னு அவன் இதை சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் உன் டைப் இல்லை, நான் உன்னை ஃப்ளோட் பண்ணலை, அதனால அது ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷனாக இருந்திருக்கும், அதை நீ லவ்னு என்கிட்ட கொண்டு வராத. அப்படி நான் ஒன்றை ஃப்ளோட் பண்ணேன்னு உன்னை லவ் பண்ணணுன்னா நான் எத்தனையோ பேர்த்தை தான் அப்படி லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து பைக் எடுக்கிறான். மழை பெய்யுது, நீங்கள் அப்படியே அவனை தான் பார்த்துட்ருப்பீங்க. ஏன் வா நான் உன்னை வீட்டில் விட்டேன். இல்லை எனக்கு வேணாம். என்ன வாடி மழை பெய்யுது, வேணாம் நான் போய் பண்ணி போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கோவமா. அவனுக்கு இதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரியல, அவனும் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் அவன் போகிறத தான் பார்ப்பீங்க.
இங்கே அப்படியே நீங்கள் வந்து திரும்ப அந்த இடத்துல போய் உட்காருவீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுவீங்க. இங்கே ஜிம்மினும் அவங்க வீட்டுக்கு போயிடுவான். ஜிம்மின் அவங்க அம்மா தான் கதை ஓப்பன் பண்ணுவாங்க. டேய், மழை வருதுன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுட்டு வர வேண்டியது தானே, எதுக்கு இப்படி நினச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு டவல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. ஜிம்மினுக்கு இங்கே உங்கள் நினப்பாக தான் இருக்கும், உங்களை அப்படி தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்னு. அவன் இந்த புடி எங்கடா போவேன், நான் வந்ததை புடி அப்படின்ட்டு டவலை அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு பைக் சாவி எடுத்துகிட்டு வெளியே வரான். வெளியே வந்து நீங்கள் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க, அந்த பிளேஸ்க்கு வரான். ஆனால் அங்கே வந்து பார்த்தா நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் போயிருப்பீங்க எப்போயோ வீட்டுக்கு. இங்கே ஜிம்மினும் வீட்டுக்கு போனால் சரிதான் அப்படின்ட்டு அவன் திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு 1 வீக் கிட்ட அவங்கள பார்த்துருக்கவே மாட்டான். நீங்களும் பேச காலேஜ் அந்த மாதிரிலாம் எதுக்குமே போயிருக்க மாட்டீங்க, லில்லிகிட்ட கூட பேசியிருக்க மாட்டீங்க. இப்போது லில்லியை ஜிம்மின் பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான் காலேஜ் முடிச்சு. ஏ லில்லி, உன் ஃப்ரெண்டு எனக்கு என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு, இல்லை ஏன் காலேஜ் வரல, நம்ம வீட்டுக்கு கூட வரல, அதுவா தெரியல. என்னடி நீ அவன் ஃப்ரெண்டு ஏன் காலேஜ் வரலன்னு கூட கேட்க மாட்டியா, என்ன ஜிம்மின் புதுசாக அவன் மேலே உனக்கு அக்கறை, சொல்லு ஏன் வரல, தெரியல நான் ஃபோன் பண்ண அவள் அட்டென்ட் பண்ணலையா, சரி இப்போ அதை சண்டே போய்க்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். சண்டே தான் நம்ம வெளியே போதுமே. ஆமாம், அவளே வந்துடுவா ஜிம்மின் அப்படின்ட்டு இங்கே லில்லியும் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாள். ஆனால் ஜிம்மின் தான் இங்கே உங்களை மிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இந்த 1 வீக்கும் உங்களை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். இப்போது காலேஜ் டைம் முடிஞ்சதுன்னு லில்லியை கூப்பிடலான்ட்டு ஜிம்மின் வருவான். நீங்களும் அங்கே தான் இருப்பீங்க. ஜிம்மின் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்துருக்க மாட்டான், யாரோ ஒரு பொண்ணை நினச்சி விட்ருப்பான். செகண்டாக உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உனக்கு மூச்சே வரும். அந்த 1 வீக் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாலும் அவங்க கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகும். நீங்கள் ஆனால் ஜிம்மினை பார்த்து ஒன்றுமே பேசலை. இல்லை சரி நான் போகிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கோ வயன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஜிம்மின்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டீங்க. ஏன் அவனை கண் எடுத்து கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஜிம்மினுக்கு ஹர்ட் ஆகும் நல்லாவே. அப்போ அவன் ஜிம்மின் கேட்பான், ஏய் லில்லி, என்ன ஏன் உன் ஃப்ரெண்டு எப்போவுமே என்கிட்ட பேசுவாள், இன்றைக்கி ஏன் பேசல, எதுக்கு பேசணும் அவன்கிட்ட, ஏய் என்னடி, ஆமாம் நீ தான் பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட பேசணும், இல்லை எனக்கு புரியல, அவள் அவாய்ட் பண்ணுறதா ஜிம்மின் கரெக்டு, உனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அவனை டார்ச்சர் பண்ண நான் விரும்பலை. மேபி அவளுக்கு லைஃபு வேறு எங்கோ நல்லா இருக்கும் போல், அதுதான் உனக்கு கிடைக்கல, வாயை மூடு லில்லி, சரி ரைட்டு அப்படின்ட்டு அவ்வளோ அமைதியாகிடுவா. இப்போது சண்டே ஜிம்மின் அவன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு கெஃபேவில் வந்திருப்பான். அந்த கெஃபேவில் வந்து பார்த்தா நீங்களும் ஒரு பையனும் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அவன் உங்களை தான் ஃபஸ்ட் பார்த்துருப்பான். யார்கிட்ட உட்காந்து பேச இவ அப்படின்னு கிட்டே போய் பார்க்கும்போது தான் அந்த பையன் பேர் ஜாக். இவனா? இப்போ சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, நீங்கள் அப்பப்போ ஜிம்மின் வீட்டுக்கு வந்துட்டு போவீங்களே, ஜாக் வீடுமே ஜிம்மின் வீடு பக்கம் தான், கொஞ்சம் தள்ளி இருக்கும். இவனுக்கும் ஜிம்மினுக்கும் சுத்தமாக ஆகாது. நீங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும்போது இவன் உங்களை பார்த்துருப்பான். லைக் ஜிம்மின்கிட்ட ஒரு சண்டேயில் கூட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, நான் அவளை லவ் பண்ணுறேன், நான் சேர்த்து வை அப்படின்னு. ஜிம்மினுக்கு அப்போயே கோவம் வந்து அவனை அடிச்சிருப்பான். அவன் சொல்லியிருப்பான் ஜிம்மின் அவகிட்டேருந்து தள்ளியே இது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இதுதான் ஃப்ளாஷ்பேக்கு. ஓகே, இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்களே, ஜிம்மின் டக்குன்னு உங்ககிட்ட வந்து வயன் வா அப்படின்னு உங்களை கூப்பிடப்பான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஜாக்கியோ ஜிம்மினையோ பார்த்துட்டு, ஜிம்மின் கையை விடு, வயன் வா சொல்கிறேன்ல வா. அப்போ ஜாக், ஏய் ஜிம்மின் அவளை ஏன்டா இப்படி இம்சை பண்ணுற, எது நான் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி, உன்கிட்ட தான் சொன்னேடா இவகிட்டேருந்து தள்ளி இதுன்னு. ஆமாம் சொன்னேன், ஆனால் நீ அது சொல்ல, நீ என்ன அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு அவன் கேட்கான். இங்கே நீங்கள் அவனை பார்க்குறீங்க ஜிம்மின் அவன் ஷர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கையெடு, ஒயன் இவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களை மறுக்கா கூப்பிடலான்ட்டு இழுப்பான். எனக்கு தெரியும் ஜிம்மின், நீ அமைதியாது. ஏய் உனக்கு என்னடி தெரியும், வா ஃபஸ்ட்டு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துருவான். அப்போ ஜாக், ஜிம்மின் ஓவராக ரியாக்ட் பண்ணாத, அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ தான் வேணான்ட்டி, அப்போ இதுக்குள்ள அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி, அது எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது, நீ நடுவால் வராத. அப்போ நீங்கள் ஜாக் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமாவா நீ அவட்ட பேசவே கூடாதுங்கிறேன் அப்படின்னு ஜிம்மின் உங்கள் கையை வேகமாக இழுத்துட்டு வெளியே வந்துடுவான். வெளியே கரெக்டாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். இவன் ரொம்ப கிரிப்பாக தான் உங்கள் கையை பிடிச்சிருப்பான். உங்களுக்கு வலிக்க ஆரம்பித்தோடனே ஜிம்மின் ஃபஸ்ட்டு கையை விடு அப்படின்ட்டு, அது ஒரு ஸ்ட்ரீட்டு, பெருசாக அங்கே யாருமே இல்லை. நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுறீங்க. ஏ ஒயன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா,
அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? அவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. என்ன சொன்ன? அப்போதாம்மா பேசுவியா? தான் நீ அவன்கிட்ட பேசவே கூடாது. அப்போ நீங்கள் நான் ஏன் ஜிமின் பேசக்கூடாது? ஏன்னா அவன் கெட்ட பையன். அது எல்லாமே இருக்கட்டும். நான் ஏன் அவன்கிட்ட பேசக்கூடாது? நான் ஃபஸ்ட்டு உனக்கு யார் ஜிமின்? அப்போ ஜிமின் அமைதியாக நிற்கிறான். உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டா? உன் தங்கச்சியாண்ணா? இல்லை, நான் உன் தங்கச்சியான்னு கேட்கும்போது இல்லைன்ட்டேன். சரி, என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கும் இல்லை. அப்போ நான் யார்? இது ரெண்டும் இல்லைன்னா நான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அமைதியாக நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் புதுசாக என் மேலே என்ன ஜிமின் கேர்? என்னை அன்றைக்கி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்பயும் அவன் அமைதியாக தான் நிற்கிறான். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி 10ஓடு 11 நான் ஆகிட்டேனா ஜிமின்? 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீ இந்த மாதிரி தான் கேர் கொடுப்பியோ? ஆனால் எனக்கு அந்த கேர் தேவையில்லை ஜிமின். ஐம் சாரி. நீ அப்படி நினச்சிட்டேன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை ஜிமின். நீ நினைக்கிற மாதிரி 10ஓடு 11 நான் இல்லை ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க. ஜிமின் நீங்கள் போகிறத தான் பார்த்துட்ருப்பான். அவனுக்கு இப்போ தான் புரியுது உங்களை அன்றைக்கி அங்கே விட்டுட்டு போனது, அவன் சொன்ன வார்த்தை எல்லாமே. இங்கே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து 2 நாள் அவன் உங்களை பார்த்துருக்க மாட்டான். லில்லியை கூட காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணவோ ட்ராப் பண்ணவோ வந்திருக்க மாட்டான். இவன் ரூம்லேயே தான் 2 நாள் கிட்டே இருந்திருப்பான். ஜிமின் வீட்டில் ஒரு சண்டை போயிட்டுருக்கும். மா நான் எங்கேம்மா கூப்பிட்றேன், அவன் எங்கேயுமே இப்போல்லாம் வரமாட்டாம்மா அப்படின்னு லில்லி கிட்ட. நான் வரமாட்டேன், எனக்கு போக இஷ்டம் இல்லை, நான் வரல அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இங்கே பாரு, ஒன்று என் கூடயே வந்து இருக்க சொல்லலை, போயிட்டு உடனே வந்துடலாம் ஜிமின், வாங்க ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு அவள் கேட்குறான். நான் வரல. சரி எங்கே போகிறேன்னாச்சும் கேளு. எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, நான் வரலன்ட்டேன். ஏய் மா சொல்லுமா. டே ஜிமின், அவள் தான் கேட்குறாள், கூப்பிட்டு போடா. நான் வரலம்மா, என்னால் போக முடியாது, வேணா உன் குழந்தைய பஸ்ஸு பிடிச்சி போக சொல்லு. அம்மா இவன் ரொம்ப பேசலாம்மா, இன்றைக்கி வயனோட பர்த்டே, அதான் நான் கூப்பிட்டேன் அவனை. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, இன்றைக்கி வயனுக்கு பர்த்டேவா? ஆமாம், இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே தான் உன்னை கூப்பிட்டா, நீ ரொம்ப ரொம்ப பண்ணுற அப்படின்ட்டு லில்லி இங்கே கத்திகிட்ருக்கா. ஜிமினோ சரி பர்த்டே நான் வரேன். அப்போ அம்மா என்னடா வரேன்னு ஒத்துக்கிட்டேன், ரொம்ப கெஞ்சதான் அவன் பொண்ணு, அதான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இங்கே ஜிமின் சொல்கிறான். ரொம்ப நடிக்காதடா அப்படியே அவளும் இங்கே ரெடியாகி போயிடுவான். இங்கே ஜிமின் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் எடுத்து போட்டு ரெடி ஆகிட்டு கீழே வெயிட் பண்ணிட்டுருப்பா. ஏய் உனக்கு வரக்கு இவ்வளோ நேரமாடி, அதான் வந்துட்டு என்ன போ அப்படின்னு இங்கே இவங்களும் கிளம்புறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் பெரிய பார்ட்டியாக தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஜிமின் வரும்போது வாயை பழந்துட்டு தான் வருவான். லைக் நீங்கள் கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு தான், ஆனால் நீங்கள் எதுவுமே ஜிமின் கிட்ட காமிச்சிருக்க மாட்டீங்க. அவன் அப்படியே இவ்வளோ பெரிய வீடு இருக்கா இவளுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருப்பான். அப்போது நீங்கள் ஒரு ஒயிட் ட்ரெஸ் ஃப்ராக் அவ்வளோ அழகாக இருப்பீங்க, மேலேருந்து கீழே வருவீங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஜிமின் உங்களை 2 நாள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. லைக் உங்களெல்லாம் இப்போ மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்ல. உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு என்னென்னு தெரில, ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடும். அவன் உங்களே தான் கண் எடுக்காமல் பார்ப்பான். நீங்கள் லில்லியை பார்த்துட்டு லில்லிக்கிட்ட போய் ஒரு வார்ம் ஹக் பண்ணிட்டு லில்லியும் உங்களுக்கு விஷ் பண்ணுவான், ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு. நீங்களும் தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஜிமின் பக்கத்தால் தானே நின்றுருப்பான். நீங்கள் ஜிமினை பார்ப்பீங்க, ஹாப்பி பர்த்டே வயன் தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே பேசாமல் கை கூட அவன் கொடுக்காம நீங்கள் வந்துடுவீங்க அங்கேருந்து. ஆனால் இங்கே ஜிமினுக்கு புரியுது நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு. இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஜிமினுக்கும் என்னன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த டைம் நீங்கள் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு போவீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை தேடுவான், நீங்கள் எங்கே அந்த மாதிரி தேடுவான். அப்போ நீங்கள் அங்கேருந்து இருக்க மாட்டீங்க, சரி உங்கள் ரூமுக்கு போகலான்ட்டு போவீங்க. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு பார்த்துட்ருப்பீங்க. அந்த டைம் ஜிமின் கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவான். ஜிமின் நீ என்ன இங்கே பண்ணுற வயன் அப்படின்ட்டு உங்களை வந்து டக்குன்னு ஹக் பண்ணுவான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக நிற்பீங்க. ஜிமின் என்ன பண்ணுற தள்ளு அப்படின்னு அவனை தள்ளி விடுவீங்க. வயன் என்னை மன்னிச்சது வயன், எதுக்கு நான் அன்றைக்கி உன்ட்டு அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஐம் சாரி. அதுக்கா சரி விடு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு புரியுது வயன், எனக்கு அன்றைக்கி நான் பேசினது ரொம்ப தப்பு தான், ஐம் சாரி வயன், அதை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல, விடு ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் உன்ட்டு ஒன்று சொல்லணும். என்ன வயன்? ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. வயன் ஷாக்காக அவனை பார்ப்பான். ஜிமின் ஆர் யூ சீரியஸ்? ஆமாம், எனக்கு இப்போ தான் புரியுது வயன், இந்த 1 வீக்காக உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அந்த 1 வீக் உன்னை பார்க்காம என்னால் தூங்க முடியல, யார்ட்டையும் பேசக்கூட முடியல. அப்போ தான் பார்த்தேன் அன்றைக்கி
ஆனால் நீ அன்றைக்கி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அன்றைக்கி எனக்கு ஹர்ட் ஆச்சு. அப்போ தான் நான் அந்த ஜாக்கோட ஏன்னே தெரில நீ சொன்னே உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்போல்லாம் அவங்க மேலே பொசசிவோ கோபமோ அப்படி எதுவும் வந்ததில்லை. ஆனால் எனக்கு உன் மேலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்தது. எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. என் சத்தியமாக நான் உன்னை 10ஓட 10 நான் பார்க்கல. நான் அப்படி நினச்சேன். ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை. நீ ரொம்ப ப்ரீஷியஸ். ஐ திங்க் யூ ஆர் மை ப்ரீஷியஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருப்பீங்க, அவன் என்னடா பேசுகிறான் அந்த மாதிரி. நீ என்ன லவ் பண்ணிட்டியா ஜிமின்? ஆமாம் வேன். ரொம்ப ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அது எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி. எப்படி ஜிமின் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அவனை போய் டக்குன்னு ஹக் பண்ணிவிடுவீங்க. உண்மையாக நான் லவ் பண்ணிட்டேன் ஜிமின், சத்தியமாடி, சத்தியமாக. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எப்படி இருந்தேன்னு தெரில. ஆனால் நீ என்னை மாற்றிட்டடி டோட்டலாக. அப்படியே உனக்கானவனா மாற்றிட்டடி அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். என்னை பாரு அப்படின்னு உங்கள் கண்ணை நீங்கள் அவன் கண்ணை பார்க்க ஐ லவ் யூ. உன்னை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. உன்னை நான் இவ்வளோ நாள் ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஆனால் இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுத்து உங்கள் கழுத்துக்கு போட்டு விட்றான். அது நீங்கள் கேட்டிருப்பீங்களா அன்றைக்கி, ஒரு பட்டர்ஃப்ளை செயின். அது நீங்கள் அந்த செயினை பார்த்துட்டு அவனை பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கினேன், ஹாப்பி பர்த்டே வேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிப்பீங்க. அப்போ ஜிமின் உங்கள் சீக்ஸை பிடிச்சி நல்லா லாங் கிஸ் பண்ணுவான். ஓகே, இதோட நான் இந்த ஒன் ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த ஒன் ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு. பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், லவ் யூ.